வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகிறோம் ஒரு அழகான பக்தி கதை. சிவன், பார்வதி மற்றும் சிவப்பிரியா மரம் பற்றிய கதை. ஒரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமான் மிக ஆழமான தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய தியானம் அப்படி ஒரு சக்தி நிறைந்தது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அமைதி பரவியிருந்தது. அதே சமயம் பூமியில் பல மனிதர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கவலை, நோய், குடும்பச் சண்டை எல்லாம் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த பார்வதி தேவி மிகவும் மனம் வருந்தி சிவனிடம் வந்து பணிவுடன் சொன்னார், சுவாமி, உலகத்தில் இருக்கும் பக்தர்கள் பலர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் வேண்டும். அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வழி சொல்லுங்கள். சிவபெருமான் மெதுவாக தன் கண்களை திறந்தார். புன்னகையுடன் பார்வதி தேவியை பார்த்தார். அம்மையே, பக்தி இருந்தால் துன்பம் கரையும். ஆனால் அந்த பக்தி வளர ஒரு புனித அடையாளம் வேண்டும். பார்வதி தேவி உடனே கேட்டார், அப்படி என்றால் சுவாமி,